நம்ம குளிர்காலமாக இருந்ததுன்னா அந்த டெம்பரேச்சர் அந்த நமக்கு நிலத்தடியிலிருந்து கிடைக்கிற தண்ணியினுடைய டெம்பரேச்சரும் ரொம்ப குளிராக தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு 10, 15 அந்த ரேஞ்சில் இருக்குதுன்றப்போ நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மிதமானதுக்கு வெப்பநிலையை மாற்றணும். ரொம்ப கொதிக்க ஊற்றுறது, ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நான் உடம்புல தண்ணி சுடுதண்ணி ஊற்றும் போது உடம்புல இருந்தே ஆவி பறக்கிற அளவெல்லாம் குளிப்பாங்க. அந்த மாதிரி குளிக்கிறது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்துட்டு அட்வைசபிள் கிடையாது. இப்படி குளிக்கிறதுனால என்னன்னா நம்மளோட மேலோட்டமாக அமைஞ்சிருக்கிற நரம்புகளுக்கு வந்துட்டு ஒரு பாதிப்பு கிடைக்கும். நரம்பு தளர்ச்சி, ஸ்கின்னுடைய அந்த டெக்ஸ்சர் எல்லாமே மாறுறது, தோல் சீக்கிரமாகவே சுருங்குறது, சீக்கிரமாக நமக்கு வந்துட்டு ரொம்ப ஏஜிங் ஆன மாதிரி தெரிகிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இன்னொன்று என்னன்னா நம்மளுடைய டைரக்ட் நம்ம வெளியே ஏதோ ஒரு பக்கம் போகிறோம், நம்மளுடைய கிளைமேட் வந்து நம்மளோட சூரியனுக்கும் இல்லை குளிருக்கும் நம்மளுடைய பாடி வந்து ஃபஸ்ட்டு ரியாக்ட் ஆகிறது ஸ்கின்னு தான். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையவே வர்றதுக்கு இந்த டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கிற தண்ணியை நம்ம குளிக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு நமக்கு கொஞ்சம் குளிராக இருக்குது, நான் கிளைமேட்டு கொஞ்சம் ஏற்ற மாதிரி நான் டெம்பரேச்சரை மாற்றணும்னா தண்ணியை லைட்டாக மிதமான ஒரு சூட்டில் குளிக்கிறது நல்லது. சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்